வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் நுழைவு அனுமதி உள்ளூர் மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் அவர்களின் நலன்களை பாதிக்காது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த அனுமதி சாதாரணமாக யாருக்கும் வழங்கப்படாது என்றும் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட கடுமையான விதிமுறைகளை பூர்த்தி செய்யும் தொழில்முறை தகுதி மற்றும் சிறப்பு திறன் கொண்ட நபர்களுக்கே இது வழங்கப்படுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர்களின் நிபுணத்துவம் நாட்டின் உயர் தாக்கம் கொண்ட துறைகளுக்கு பயன் அளிப்பதுடன் உள்ளூர் பணியாளர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் உதவுகிறது. இதனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஆதரவு கிடைக்கிறது. நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் 2013 முதல் 2023 வரை நிலுவையில் இருந்த 19,205 விண்ணப்பங்களில் 15,081 விண்ணப்பங்கள் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு முறையீடு செய்யும் வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. 2020 முதல் 2024 வரை கிடைத்த 5,628 முறையீடுகளில் 98 விழுக்காடு தீர்வு காணப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள முறையீடுகளும் இவ்வாண்டுக்குள் முடிக்கப்பட உள்ளன. புதிய சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக மலேசிய குடிமகனை திருமணம் செய்துள்ள வெளிநாட்டு மனைவிகள் நுழைவு அனுமதி பெற விண்ணப்பிக்க வேண்டிய திருமண கால நிபந்தனை 5 ஆண்டுகளில் இருந்து 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு முறைமை கட்டம் கட்டமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த முறைமை கையால் செய்யும் செயல்முறைகளை குறைத்து சேவை வளங்களை மேலும் விரைவாகவும் வெளிப்படையாகவும் மாற்றும் என்று அமைச்சர் தெரிவித்தார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.